ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூட இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஈஸியான தோசை ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம அவல் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா 2 தடவை கழுவிட்டு அதை தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரவை நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவளுமே நீங்கள் சிவப்பு அவல் வெள்ளை அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஈஸியாக சிம்பிளாக ஒரு சட்னி செஞ்சிடலாம் இந்த தோசைக்கு. இதுக்கு ஒரு 5 வரமிளகாய் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை 2 பெரிய வெங்காயம் பொடி இது ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் பச்சையாகவே போட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு புளி நார் இல்லாமல் மண் நார் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு வெல்லம், இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, அதில் பாதி ஜீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு 4 பல் பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பூண்டு ஃப்ளேவர் சட்னியோடு ஆட் பண்ணுறப்ப. அதனால் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காயம் மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக. அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியை கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ சட்னி அரைக்கிறக்குள்ளே நல்லா ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரவை ஊறி வந்துருச்சு. தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சுக்கோங்க. வடிச்சிக்கிட்டு அதே போல் அவல்லையும் தண்ணி இருந்தால் வடித்து எடுத்துக்கோங்க. இது நான் கரெக்டாக தான் வச்சுருந்தேன். அதனால் கரெக்டாக இதாக தனியாக இருக்குது, உதிரி உதிரியாகவே இருக்குது. இதோட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை வந்து எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. அதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி சோடா, இட்லிக்கு போடுவோம்ல சோடா உப்பு, அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உடனே ஊற்றுறதுனால நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் 2 மணி நேரம் கழித்து ஊற்றுற மாதிரி இருந்தால் இட்லி சோடா ஆட் பண்ண வேணாம். ஏன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும், அதனால் தேவையில்லை. இதுவே உடனே இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறதுனால நம்ம இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன கரண்டி தான் 2 கரண்டி மாவை ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி கல் தோசை மாதிரி தான் ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா கூட நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம், எரிச்சு விட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா சவுந்து வர அளவுக்கு வறுத்துட்டு இதை எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு இது போல் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களோட ஈஸியாக தொட்டுக்கிற சட்னியும் எப்படின்றத செஞ்சுருக்கோம், பார்த்து பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வசனம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் தோசை.